தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ இருந்தவர் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எத்தனையோ பேர் ரிஸ்க் எடுக்கிற தயங்குற இந்த சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 56 புதிய இயக்குநர்களை உருவாக்கி இன்னைக்கு பல பேர் பல முன்னணி இயக்குநர்கள் உயர்ந்ததுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அந்த தண்ணீர் எல்லாம் அர்ப்பணிப்பே காரணம். கேப்டன் அப்படின்னா ஏதோ கேப்டன் இருந்தார் 100ஆவது படம் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத மட்டும் அவர் கேப்டன் கூப்பிடல. தன்னை நம்பி வந்தவர்களை வழிகாட்டுற ஒரு முன்னணி போற ஒரு ஆளா அவர் இருந்ததுனால தான் அவர் எல்லாருமே கேப்டன் தாங்க. அவர் கூட நடித்த ஜென்ரேஷன் சரி, அவரோட நடிக்காத இப்ப ஜென்ரேஷன் சரி, கேப்டனோட நிகழ்வுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்களோட நடிச்சவங்க எல்லாமே இப்போ எங்க கூட நடிக்கிறாங்க. கேப்டன் எந்த அளவுக்கு உதவி செய்வார், எந்த அளவுக்கு குழந்தை மனம் உள்ளவர், எந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசக்கூடியவருங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் கோரிப்பாளையன்னு ஒரு படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு. என் பக்கத்துக்கு 4 சீட் தள்ளி உட்காந்து அங்கேருந்து வேகமாக என்கிட்ட வந்து, நீங்கள் தான் ரவிமரியாவா, உங்களுக்கு நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் படங்கள், பட் நீங்கள் நானும் நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையலை, நான் ஒரு அரசியல் பக்கம் போயிட்டேன், நல்லா பண்ணி கீப்ட அப்படின்னு அவரே வந்து கை கொடுத்து போனார். அப்போ தான் அவருடைய இந்த பரந்த உள்ளத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு சினிமாவில் வந்து உதவி இயக்குனர்கள், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் 2 பேர் தான் 2 கண்ணு. தயாரிப்பாளர் அவர் இருந்து இயக்குனர் தான் சினிமாவின் மூலஸ்தானங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உதவி இயக்குநர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அவருடைய ஆபீஸ்ல 100 குறைஞ்ச 100 பேர் ஒரு ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உதவி இயக்குனர் பசி போக்கணும்